ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கபோர்டை பற்றி பார்க்க போகிறோம். கபோர்டில் என்ன சைஸ் வைக்கணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒர்க்கிங் மெத்தட் என்ன. ஒர்க்கிங் மெத்தட் வந்து 2 இருக்குது, சரிங்களா. ஸோ அதில் வந்து எது பெஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கவனிக்கணும், சரிங்களா. கபோர்டு ஒர்க்கில் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, என்ன சைஸில் நம்ம வந்து கபோர்டு வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து கவனிக்கணும். நம்ம வந்து என்ன சைஸில் வந்து கபோர்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, 5க்கு நம்ம வந்து 5 அப்படிங்கிற மாதிரி சைஸில் வந்து கபோர்டு வச்சுருக்கோம். இது எதுக்கு 5க்கு 5 அப்படின்னா, நம்ம வந்து சைடில் வந்து பிரிக் ஒட்டுவோம், சரிங்களா. ஸோ அந்த பிரிக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு பெரும் பூச்சி எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 5 இன்ச்சு நம்மளுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ அந்த 5 இன்ச்சு நம்மளுக்கு வந்து சைடில் 5 இன்ச்சு கவர் ஆனது, இந்த சைடில் 5 இன்ச்சு 10 இன்ச்சு கவர் ஆகிடுனா நம்மளுக்கு வந்து 4 அடி 2 இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா. ஆல்மோஸ்ட் ஒரு 4, 4.25 அடி 4.5 அடி கடப்பாக்கல் போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த 5 அடி கடப்பாக்கல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பக்கத்துக்கு 4 இன்ச்சு அந்த பேரிங்கோடு சேர்த்து கிடச்சிக்கணும், சரிங்களா. ஸோ அதே மாதிரி உயரமும் வந்து பார்த்திங்கன்னா 5 அடி எதுக்கு வச்சுருக்கணும், அதே மாதிரி தான் டாப்பில் 5 இன்ச்சு கீழே 5 இன்ச்சு நம்மளுக்கு வந்து போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அடி 2 இன்ச்சு ஆல்மோஸ்ட் நம்ம டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காங்கிரீட் போட்டுருக்கனால அதில் ஒரு 2 இன்ச்சு நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ 4 அடி 4 இன்ச்சு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து கடப்பாக்கல்ல 1 இன்ச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 பாந்தில் நம்மளுக்கு வந்து கடப்பாக்கல் ஸ்பேஸிங்கோட 3 கடப்பாக்கல் போடுற மாதிரி நல்ல நீட் அண்ட் க்ளீனாக ஒரு அடிக்கு போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு 3 கடப்பாக்கல் போட்டுக்கலாம். இது 3/4 அடிக்கு ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4 கடப்பாக்கல் போட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணும், என்ன சைஸில் நம்மளுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். நமக்கு இது ஸ்பேஸ் வந்து அதிகமாக வேணும், நம்மளுக்கு வந்து கம்மியான கடப்பாக்கல் இருந்தாலே போதும். ஆனால் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து 3 கடப்பாக்கல் போட்டுக்கலாம். இது ஸ்பேஸ் வந்து கம்மியாக நம்மளுக்கு வந்து நிறைய ரேக் வேணும், 5 ரேக் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது ஸ்பேஸும் அதிகமாக வேணும், ரேக்கும் அதிகமாக வேணும் அப்படின்னா உயரத்தை வந்து 5 அடின்னு வச்சுருக்கிறது வந்து 6 அடியோ இல்லை 7 அடிக்குனாலும் வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமில் அதே மாதிரி நம்ம வந்து அந்த டிசைன்லேயே நம்மளுக்கு வந்து 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கபோர்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்பீங்க, என்ன அப்படின்னா கடப்பாக்கல்லுக்கு வந்து நம்ம வந்து தலைக்கல் ஒட்டாமல் நம்ம வந்து பிரிக்கில் வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பர்பஸ்க்காண்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் ஒட்டுறத விட நம்ம தலைக்கல் ஒட்டுறத விட இந்த கடப்பாக்கல்லில் வந்து நம்ம வந்து இந்த செங்கல் ஒட்டுறதுக்கு எதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட கிராக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கல்லோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிராக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. ஸோ அதே இது நம்ம இந்த மாதிரி செங்கல் ஒட்டுறோம் அப்படின்னா அந்த கிராக் வந்து அதிகமாக வராது, ஈஸியாக நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரியாத்தனமாக ஒரு ஆணி அந்த இடத்துக்கு இப்போ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடப்பாக்கல் போட்ட கபோர்டுக்கு இந்த பக்கம் விட்ருக்கோம். ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஆணி அடிக்கும், இதே தலைக்கல் ஒட்டி நீங்கள் வந்து ஆணி அடிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக அது வந்து டேமேஜ் ஆகிடும், சரிங்களா. ஸோ அது வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிரும். ஸோ அது வந்து இந்த மாதிரி நம்ம செங்கல் வச்சுருக்கோம், இந்த 3 இன்ச்சில் நம்ம வந்து செங்கல் ஓரிப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆணி அடித்தாலும் நம்ம அந்த போர்ஷன் வந்து டேமேஜ் ஆகாது, சரிங்களா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் வந்து அதிகம் தான், இதோட வேலைப்பாடுகள் வந்து அதிகம் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகம், சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி செங்கல்ல ஒட்டி பண்ணுறோம். அது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து தலைக்கல்ல ஒட்டினோம் அப்படின்னா சுற்றி வந்து பார்டர் தான் வைப்போம். ஸோ பார்டர் வைக்கிறதுனால நம்ம அந்த கடப்பாக்கல் போட்டோம் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதில் போய் உட்காரோம் அப்படின்னா நம்ம வந்து சைடில் வந்து செங்கலுக்கு வந்து கொஞ்சம் உடச்சி அந்த செங்கலில் தான் நம்ம வந்து ஏர்மானமாக 1 இன்ச்சோ 2 இன்ச்சோட தான் கடப்பாக்கல் உட்காரும். அதே இது நீங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து செங்கலை ஒட்டிட்டு சைடில் வந்து நம்ம செங்கலை கெட்டையிலே அந்த கடப்பாக்கலை வச்சோம் அப்படின்னா அந்த 4 இன்ச்சுக்கும் அந்த கடப்பாக்கல்லும் உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி பேரிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதோட நம்ம வந்து பொருளையும் கொஞ்சம் வெயிட்டான பொருளையும் நம்ம அதை வந்து வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இதனால் ஒரு பிரச்சனைகளும் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இதில் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம அந்த இதோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் இதோட பெஸ்ட் அட்வான்டேஜே அதுதான்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்ம வந்து முக்கியமா நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த லிண்டல் போடையில மேல நாங்க வந்து ஸ்லாப் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்லாப் வந்து மறந்துறாம அடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சன்சைட் அடிக்கிற மாரி இந்த கபோர்டுக்கு நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு ஆஃப்செட் பண்றோம் முன்னாடி. சரிங்களா? சன்சைடுக்கு நம்ம வந்து 1 1/2 அடி, 2 அடி ஆஃப்செட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 இன்ச்சு மட்டும் நம்ம முன்ன இழுத்தா போதும். நம்மளுக்கு வந்து சைட்ல வந்து நம்ம செங்கல போட்டுருவோம், கெட்டிருவோம். அதேமாரி பாட்டத்துலயும் நம்ம வந்து செங்கல கெட்டிருவோம். பட் டாப்ல வந்து நம்மளால கெட்ட முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்லாப்போட போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு மெத்தடா இருக்கும். ஸோ இது வந்து இன்கேஸ் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு அதர் ஆப்ஷனா நம்ம வந்து மேல வந்து செங்கல கெட்டிக்கலாம். சரிங்களா? அது வந்து எப்படி கட்டலாம் அப்படின்னா, சும்மா ஒரு ராடு 2 கம்பிகள வச்சு நம்ம மேல வந்து செங்கல கட்டிக்கலாம். இது வந்து அனதர் ஆப்ஷன் தான். இது வந்து பெஸ்ட் மெத்தட் கிடையாது. இன்கேஸ் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அத வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க இப்ப தான் புதுசா வீடு கட்டுறீங்க, இல்ல வீடு கட்ட போறீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உடனே உடனே வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் ஒர்க், பிளானு, எஸ்டிமேஷனு, ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எதா இருந்தாலும் கீழ என்னோட நம்பர் இருக்கு. நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.